வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். புதிதாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுவது என்பதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோமில் இதில் அட்ரஸ் பாரில் நான் டைப் பண்ணுறேன் www.google.com. இந்த கூகுள் நிறுவனம் தான் ஜிமெயில் என்ற ஒரு ஃபெசிலிட்டியை வழங்குது. ஆகவே ஜிமெயிலை வழங்குவது கூகுள் நிறுவனம் என்றதால் நாங்கள் கூகுள் வெப்சைட்டுக்கு முதல்ல போக வேணும். இப்போ நாங்கள் புதிதாகத்தான் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆகவே நான் கிளிக் பண்ணுறேன். இந்த க்ரியேட் அக்கௌண்ட் என்ற இந்த பட்டனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிக்க 3 ஆப்ஷன்ஸ் வருது. ஃபார் மை செல்ஃப், ஃபார் மை சைல்டு, டு மேனேஜ் மை பிஸ்னஸ். நான் எனது தேவை, சொந்த தேவைக்காக தான் இந்த இமெயில் அட்ரஸை க்ரியேட் பண்ணுறேன். ஆகவே ஃபார் மை செல்ஃப் என்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ண போகிறேன். இந்த ஃபார்மில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை நாங்கள் கொடுத்து இங்கே நெக்ஸ்ட் என்ற பட்டனை நாங்கள் கிளிக் பண்ண வேணும். ஆகவே என்டர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ரைட், அடுத்ததாக நாங்கள் இதில் ஜூஸை நேமை செலக்ட் பண்ண வேணும். இதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேம் வந்திருக்குது. ஆனால் இதில் வேறு ஏதும் சேஞ்சஸ் பண்ண வேணும். இந்த பெயர் வேண்டாம், நாங்கள் வேறு பெயர் வைக்க போகிறோம் என்று சொன்னாலும் நாங்கள் டைப் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் அவைலபிள் என்றதுலையும் நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இந்த பெயரை செலக்ட் பண்ணுறேன். ரைட், இப்போ இதில் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே யூ கேன் ஜூஸ் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், பீரியட்ஸ். இப்போ லெட்டர்ஸ் போடலாம், நம்பர்ஸ் போடலாம், ஸ்மால் லெட்டர்ஸாக தான் இருக்க வேணும். அடுத்ததாக பீரியட்ஸ் என்றது பார்த்தோம்னு சொன்னால் அண்டர் ஸ்கோர் பாவிக்கலாம். அண்டர் ஸ்கோர் என்பது கீழ் கோடுடல் என்று சொல்கிறது தமிழில். அடுத்ததாக பாஸ்வேர்ட் கேட்கப்பட்டுள்ளது, கடவுச்சொல். ஒரு பாஸ்வேர்டை நாங்கள் டிசைட் பண்ணும்போது எப்பவும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேணும். அதாவது பாஸ்வேர்டுன்னு சொல்லி இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. யூஸ் 8 or more characters with a mix of letters, numbers and symbols. நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் அந்த பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கும். அதாவது யாரும் இலகுவிலாம் கண்டுபிடிக்க முடியாத வகையில் இருக்கும். மினிமம் 8 characters கொடுக்க வேணும். நான் இதை கொடுக்குறேன். ரைட், இப்போ அடுத்ததாக அதே பாஸ்வேர்டை நாங்கள் திருப்ப இதில் அடிச்சுக்கொள்ள வேணும். இப்போ இதில் ஷோ பாஸ்வேர்டு என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் இதை கிளிக் பண்ணால் பாஸ்வேர்டை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஷோ பண்ணல. நெக்ஸ்ட் என்ற பட்டனை நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக ஃபோன் நம்பர் வந்திருக்குது. ஃபோன் நம்பரை நாங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமல் விடலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனல், கட்டாயம் கொடுக்க வேணுமென்று இல்லை. இப்போ நான் அதை கொடுக்கல. ரைட், அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ரிகவரி இமெயில் அட்ரஸ், அதுவும் ஒரு ஆப்ஷனல். இப்போ ரிகவரி இமெயில் அட்ரஸ் ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால் எங்களோட அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக. இமெயில் அட்ரஸ்ன்ற பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னு சொன்னால் ரிகவர் பண்ணுறதுக்கு இந்த ரிகவரி இமெயில் அட்ரஸ் எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுவும் ஆப்ஷனல் தான். ஆகவே நான் அதையும் போடலாம், போடாமல் விடலாம். ரைட், அடுத்ததாக யுவர் பர்த்டே என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறேன். ஜெண்டரை செலக்ட் பண்ணுறேன். அடுத்ததாக நான் நெக்ஸ்ட் அண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதில் ப்ரைவேசி அண்ட் டேர்ம்ஸ் என்று சில ப்ரைவேசி பாலிசிஸ் குறிப்பிடப்பட்டிருக்குது. நீங்கள் அதனை ரீட் பண்ணி கொள்ளலாம். ரீட் பண்ணி போட்டு ஐ அக்ரி, அதாவது இந்த ப்ரைவேசி பாலிசியாக இருக்கிற இந்த விடயங்களை நான் இணங்குகின்றேன் என்றதான் அர்த்தம். ஐ அக்ரி என்ற பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த புதிதாக கிரியேட் பண்ணின இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே நாங்கள் இப்போ நுழைகிறோம். அதாவது கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். இப்போ புதிதாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அதற்குரிய ஃபர்ஸ்ட் வியூ தான் இந்த ஸ்க்ரீன். ஒரு யூடியூப் தொடர்பாக வர சந்தேகங்கள், மற்றது யூடியூப்பில் அப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணலாம் என்பது பற்றின ஒரு தொடராகத்தான் இந்த வீடியோ வரப்போகுது. அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இந்த வீடியோ காணப்படும். இதில் தொடர்ச்சியாக இந்த யூடியூப் தொடர்பான வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். யூடியூப் அக்கௌண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.